MIVIல பாத்தீங்களா ரீசெண்டா Duopods M30 அப்படி சொல்லி லான்ச் பண்ணப்பட்டாங்க. அதுதான் நம்ம கையில இருக்கு. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இதோட பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஃபரண்ட் சைஸஸ் ஏர் டிப்ஸ், மேனுவல் புக், வெல்கம் கார்டு, வாரண்டி கார்டு, சி டைப் சார்ஜிங் கேபிள், ஏர்பட் வித் கேஸ். இதோட பிசிக்கல் ஓரியூ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல MIVI பிராண்ட் அப்படி சொல்லி அழகா கியூட்டா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் போட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக சி டைப் போர்ட் தந்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா நம்மளுக்கு கியூட்டா ஒரு 4 LED இண்டிகேட்டர் ஃபார் சார்ஜ் இன் கேஸ். அப்படியே ஓப்பன் பண்ணிங்களா நம்மளோட ஏர்பட் அதோட ஃபிசிக்கல் ஓரியூ அப்படி பார்த்தீங்களா பேக் சைடில் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக் பின் கொடுத்துருக்காங்க. அப்படியே அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா லோகோவை அழகாக இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஒரு LED இண்டிகேட்டர் ஃபார் பேரிங் ஆர் மோட் எந்த மோடில் இருக்குது பார்க்கறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பார்க்கலாம். டிசைன் அப்படி வரிகளை பார்த்தீங்கன்னா MIVI தரப்புலேருந்து இப்படி ஒரு டிசைனை நான் எதிரே பார்க்கல. ஏன்னா வந்து எல்லா டூப்பர்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில். பட் ஆனால் இதில் ஒரு எக்லை ஷேப்பில் புதுசாக ஒரு டிசைனை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இது செம்மையான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிசைனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, போர்ட்டபிளுக்கு ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட அந்த மேட் ஃபினிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எட்ஜஸாக இருக்கட்டும் செம்மையான ஒரு மேட் ஃபினிஷை கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுற டிப்பாண்ட கூட ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷை ஃபீல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பேக் சைட்லையும் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி நிற்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷை கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து உருண்டு தான் ஓடும் எதிர்பார்க்காதீங்க. நல்ல ஒரு ஸ்டாண்டு ஆன ஒரு மேட் ஃபினிஷை கீழே பாட்டமில் இவங்க கொடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயமே உன்னிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்க்கும்போது சூப்பர், இந்த கேட்டகரிக்கு சூப்பர், இந்த கேட்டகரிக்கு அடிச்சிக்க முடியாது ஒரு நல்ல ஒரு டிசைனை இவங்க தரமான ஒரு டிசைனை மேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதோட பில்டு குவாலிட்டி அப்படி வரைக்கல பார்த்தீங்களா, அப்போ தான் எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக் மேடு தான். என்ன சொல்ல போகிறோம், தரமான ஒரு பிளாஸ்டிக் மேடை பண்ணியிருக்கிறாங்க தான் சொல்ல போகிறோம். எல்லா ஏர்பட்லேயும் என்ன டூப்பர்ஸில் தான் பண்ணியிருந்தாங்களோ அதே மாரி தான் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இவங்களோட ஏர்பட்டை கேப்சர் பண்ணும்போது இது பிளாஸ்டிக் மேடு தான் அப்படி உணர செய்து. ஸோ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியை இவங்க கொண்டு வந்திருக்கலாம் ஏர்பட்டை பொறுத்தளவு. இதில் லைட் வெயிட்டாக இருக்கிறனால இது பிளாஸ்டிக் தான் அப்படியே ஒரு ஃபீலை கொடுக்குது, லோ குவாலிட்டியாக இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலை கொடுக்குது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்டோட கனெக்டிவிட்டி அண்ட் லேட்டன்சி வரைகளை பார்த்தீங்கன்னா இங்கே தான் MIVI ட்விஸ்டே வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் டூப்பர்ஸ் எல்லா டூப்பர்ஸ்லையுமே டெஸ்ட் பண்ணிக்கிறேன், கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்ததே இல்லை. பட் ஆனால் இந்த டூப்பர்ஸில் மாதம் பக்காவாக பண்ணி விட்டுட்டாங்க சொல்லணும். ஏன்னா இவங்க கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் வரும் சொல்லி இருந்தாங்க. என்ன ஆச்சு நான் சொல்கிறேன் கேளுங்க. ப்ளூடூத் 5.1 கொடுத்துக்கிறாங்களா, கனெக்டிவிட்டி கனெக்ட் ஆகுது, ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகுது, எந்த இஷ்யூமே இல்லை. பட் ஆனால் ரேஞ்சை பொறுத்தளவு 5 மீட்டர் கூட ஒழுங்காகவே வரல. பட் ஆனால் இவங்க கிளைம் பண்ணது 10 மீட்டர் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க, 5 மீட்டர் கூட ஒழுங்காக வரல. இன்னொன்று அப்ஸ்ட்ரக்கல், அதாவது இந்த ரூம்லேருந்து அந்த ரூமில் நீங்கள் பேசணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க, சுத்தமாக பேசவே முடியாது. பிரேக் அவுட் கன்ஃபார்மாக ஆகுது, இயரே பண்ண முடியாது. ஆடியோவாக இருந்தால் கூட இயரே பண்ண முடியாது இந்த ரூம்லேருந்து அந்த ரூம். பட் ஆனால் நிறைய டூப்பர்ஸ்லாம் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், இது எல்லாமே பாசிபிளாக இருந்தது. பட் ஆனால் இந்த டூப்பர்ஸில் ஏன் இப்படி ஆச்சு தெரில, எனக்கு வந்த ப்ராடக்ட் இப்படி ஆச்சா என்னன்னு தெரில. பட் ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த இஷ்யூ இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது, அது நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். லேட்டன்சி அப்படி வரையில் பார்த்தீங்கன்னா கேமருக்கு சுத்தமாக செட் ஆகாது. இந்த ரேஞ்சில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கேமருக்கு லேட்டன்சி தரமாட்டாங்க. இந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, இதுலேயுமே இல்லை, அதையுமே நான் சொல்லிக்கிறேன். டச் பேனல் அப்படி சொல்கிறத பார்த்தீங்கன்னா 1 to 2 செகண்ட்ஸ் டிலே இருக்க தான் செய்யுது. டச் பேனலுமே டிலே இருக்க தான் செய்யுது, இதுவுமே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்டோட பேட்டரி லைஃப் அப்படி வரையில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இவங்க கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா 42 hours. பட் ஆனால் 20 hours தான் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்தது. எப்படி நான் டெஸ்ட் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டைம் ஏர்பட்டை சார்ஜ் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட 4 hours வரும். அதாவது வந்து 10% சார்ஜ் வந்து குறையிறதுக்கு 25 minutes எடுத்துக்குது. அப்படி 25 into 10 பண்ணால் 250 minutes வரும். இதை நம்ம ஹவர்ஸில் கேல்குலேட் பண்ணால் 4 hours வருது. 4 hours ஒரு பட்டை சார்ஜ் பண்ணால், ஒரு டைம் ஏர்பட்டை சார்ஜ் பண்ணால் 4 hours வந்து நமக்கு ப்ளேபேக் கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது 5 times வரைக்கும் நம்ம கேஸில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிறாங்க அது முடியுமா என்ன தெரியல, 5 timesே வச்சுப்போம். வச்சுக்கிட்டு பண்ணால் 5 into 4 20 hours தான் வருது. அதாவது 20+ hours வரைக்கும் தான் இந்த ஏர்பட் வந்து ப்ளேபேக் கொடுக்கும். என்னோட சஜஷன் தான்.
இதுதான் கொடுக்கும் அப்படி இல்லை. நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20+ ஹவர்ஸ் தான் வரும். பட் ஆனால் இவங்க கிளைம் பண்ணது 42 ஹவர்ஸ். ஓகே, 20 ஹவர்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் ஓகேவான ஒரு பேட்டரி லைஃபாக தான் எனக்கு தோணுது. ஃபைனலாக நம்ம ஒரு ஏர்பட்டை வாங்குறோம்னா கன்ஃபார்மாக நம்ம ஆடியோ குவாலிட்டியை செக் பண்ணாமல் வாங்க மாட்டோம். ஆடியோ குவாலிட்டி தான் ஒரு ஏர்பட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படி வரைகளை பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்துக்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரைவர் பார்த்தீங்கன்னா 10.5 mm டிரைவர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நார்மலாக எல்லாம் இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஆடியோ டிரைவர் தான் இவங்களுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ஆடியோ குவாலிட்டி அப்படி வரைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடியோ குவாலிட்டி யாராலுமே கொடுக்க முடியாது. மிவியால மட்டும்தான் கொடுக்க முடியும். அடிச்சு சொல்றான், அந்த அளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி இந்த ரேஞ்சில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பேஸா இருக்கட்டும், ஒரு ட்ரிபிளா இருக்கட்டும், பேஸ் சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்கமான பேஸ் செம்மையா இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டுமே அந்த அளவு பஞ்சியா அக்யூரேட்டா பர்ஃபெக்டா இருக்குது. நல்ல ஒரு இயர் பண்ணலாம். இந்த ஆடியோ குவாலிட்டி பெஸ்டான ஆடியோ குவாலிட்டி இந்த ரேஞ்சில். அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம்.